என்னடி குடும்பமே இப்படி உக்காந்து மாஞ்சி மாஞ்சி வேலை செய்துங்க. இந்த செல்வி என்னதான் அவங்களுக்கெல்லாம் சொக்குப்படி போட்டாலோ தெரியல. மா நாமெல்லாம் புலம்ப கூடாது. எல்லாரோட சந்தோஷமா இருந்துகிட்டு சைலண்டா சாதிக்கணும். இப்பதான் இந்த வீட்ல உள்ளவங்க என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அத வச்சு இந்த செல்வி கட்டின ஓட்டல் சாம்ராஜ்யத்தை ஒண்ணு இல்லாம பண்ணணும். இப்ப நீ கொஞ்சம் பேசாம வேலைய பாரு. நீயும் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா ஒன்னும் உருப்படியா நடந்த மாதிரி தெரியலையே. பாரு, வயசானவன் கூட பார்க்காம இப்படி வேலை செய்ய சொல்லி சாவடிக்கிறாங்க. வாய் முடிட்டு வேலைய பாரு. ஆமா, ஆனா உன்ன என்னையே திட்டு. என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். ஊர்ல உலகத்துல இல்லாத ஹோட்டலு ரொம்ப தான் பீத்திக்கிறாங்க. மாஸ்டர் இந்த வேலையை முடிச்சுட்டு அரிசி கொஞ்சம் ஊற. சரி வேலை, நான் பாத்துக்கிறேன், நீ போப்பா. வேலு, சக்கரை பொங்கல் ரெடி ஆயிட்டு இருக்கு. சக்கரை கடைசியா போட்டா போதும்ல? ஆமாங்க, வெந்ததுக்கு அப்புறம் போட்டா போதும். அப்புறம் இறக்கிருங்க. வேலு, என்ன இருந்தாலும் உன் சமையல் அடிச்சுக்க ஆலையில வேலு. நீ சமைச்சினா அந்த வாசனை இருக்கு. ஐயோ டேய், இங்க வந்து வேலைய ஆரம்பிச்சிட்டியா? பேசாம வேலையை பாடுறா. பக்கோடா சொல்றது உண்மைதான் வேலு. நீ சமைச்சா அதோட சுவையும் மனமும் தனி. ஆனா என்ன, அந்த திருமுருகன் ஹோட்டல்ல இனி அந்த ருசியை யாரு கொடுப்பா? மாஸ்டர், என்ன நீங்களே இப்படி சொன்னா? இங்க பாருங்க, என்னோட பக்குவம் தான் தெரியும்ல. நான் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல. நீங்க அந்த பக்குவத்துல எல்லாம் பண்ணுங்க, எல்லாம் நல்லா வரும். வேலு, அவர் சமையலை மட்டும் சொல்ல, உன்னையும் சேர்த்து மிஸ் பண்றேன்னு தான் சொல்றாரு. உண்மையிலேயே உன்னையும் தங்கச்சியும் நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். இனிமே அந்த ஹோட்டலுக்கு வரமாட்டல்ல? அண்ணே, நாங்க கண்டிப்பா அங்க வருவோம். அதுதானே நம்மளோட முதல் ஹோட்டல்.